வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஓட்டவாய் நாராயணன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன சத்தம் மட்டும் தான் வருது, ஆளை காணல. டேய், என்னடா கோலம் இது? கோட்டு சூட்டு டை ஆளு வேற மாதிரி இருக்க. ஒரு கடையோட திறப்பு விழாக்கு போயிட்டு வரேன். என்னது திறப்பு விழாவா? அங்க நீ போய் என்ன பண்ண? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் சீஃப் கெஸ்ட், நான் தான் கடையை திறந்து வச்சேன். என்னடா சொல்ற? உன்னை எதுக்கு கடையை திறக்க கூப்பிட்டாங்க? நான் தான் போன வாரமா சொன்னோம்ல, நான் ஒரு யூடியூப் செலிபிரிட்டி அப்படின்ட்டு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சரி, இப்ப நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. சரி நண்பர்களே, நான் போன வாரம் சொன்ன மாதிரி பாலிவுடுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்கரை இருக்கு, ஏதோ உள்குத்து இருக்குன்னு சொன்னேன்ல. அது அப்படி இல்ல. உள்குத்தெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஓப்பனாவே குத்திக்கிட்டு இருக்கானவன். பாலிவுட்ல உள்ள செலிபிரிட்டி எவனுமே பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் தான் வாயை திறக்கவே மாட்டாங்க. இது இந்தியாவுக்கு எதிராவோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாவோன்னு கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவங்களோட படம் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல எல்லாம் அவங்க படம் வெளியிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் வருது. இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது பேசினா அது ஒருவேளை முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம தப்பா பேசுறோமோ அப்படின்னு நினைச்சு அவங்க கண்ட்ரிஸ் அந்த படத்தெல்லாம் பேன் பண்ணிடுவாங்கிற ஒரு பயத்திலேயோ, அதனால அவங்க படம் கிடைக்காம போயிருமோ, அந்த சம்பாத்தியம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு இதனாலேயே அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக எதுவுமே பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல அமீர் கான் சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு படத்துலயுமே பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது போர் சம்பந்தப்பட்ட ஏதாவது வீடியோ எடுத்தா கூட அதுல பக்கத்து நாடு, அண்ணன் நாட்டு கூட சண்டை போட்டோம் தான் சொல்லணுமோ ஒழிய பாகிஸ்தான்ங்கிற பேரை டைரக்டா யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது ரூல்ஸாவே இருந்துச்சான். இது எல்லாம் தாண்டி பாகிஸ்தான் டைரக்டா சண்டை போடுற மாதிரி காமிச்ச ஒரு படம் அப்படின்னா பார்டர் அப்படின்ட்டு பாலிவுட்ல படம் வந்துச்சு. அந்த படத்துலதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்கிற மாதிரியும் அதுல இந்தியா ஜெயிச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் பாலிவுட்ல. அந்த படத்துல சன்னி டியோல், சுனில் ஷெட்டி, அக்ஷய் கண்ணா, இந்த துரந்தர் படத்துல வில்லன் நடிச்சாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரு, அதுக்கடுத்து ஜாக்கி ஷ்ராஃப், இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படம் வந்ததாவே தெரியல. ஒருவேளை எனக்கு கூட தெரியாம இருக்கலாம். பாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் எனக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னோட வாயை திறக்க மாட்டாங்கிறதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் வந்து உரி அட்டாக். 2016 உரி அட்டாக் நடந்துச்சு. அது ரொம்ப பெரிய அட்டாக். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் மொத்த முறையா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்த ஒரு டைம் அது. அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள ஹீரோஸ், ஆக்ட்ரஸ், மியூசிஷியன் யாரையுமே இந்தியாவுக்கு வராம பேன் பண்ணாங்க. இது எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து இந்தியால பாலிவுட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது யார் யாரெல்லாம்னா, ஹானியா அமீர், மஹிரா கான், அலி ஜஃபர், சாஜல் அலி, ஃபவாத் கான், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஃபவாத் கான்லாம் 4 படம் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் ரிலீஸ் ஆகல. இந்த பேன்னாலதான். அதாவது 2025 ஆபிர் குலால் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க வாணி கபூரோட. ஆனா அந்த படம் இப்ப இந்த அட்டாக்னால பேன் இருக்கிறதுனால அந்த படம் இந்தியாவில ரிலீஸ் ஆகல. நான் சொன்னேன் இல்லையா, 2016 பாகிஸ்தான் ஆக்டர்ஸ், அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படி பண்ண உடனேயுமே பாலிவுட்ல ஏகப்பட்ட பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இப்படி பேன் பண்ணீங்க அப்படின்ட்டு. 2 நாட்டுக்குள்ள நடக்கிற சண்டைக்காண்டி எதுக்கு ஆர்டிஸ்ட்லாம் நீங்க பேன் பண்ணலாம், நாங்கெல்லாம் பொதும சொத்து, எங்களுக்குன்னு பார்டர்ஸ் எதுவும் கிடையாது, கிராஸ் பார்டர்ஸ்ல நாங்க போனாதான் கலையை வளர்க்க முடியும், அப்படி இப்படின்னு ரொம்ப பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசுனது 1-2 பேர் கிடையாது, பெரிய லிஸ்டே இருக்கு. இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து சல்மான் கான். அவர்கிட்ட இதை பத்தி கேட்டப்போ, ஆர்டிஸ்ட்ங்கிறது வேற, தீவிரவாதிங்கிறது வேற, இதை நீங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அது எப்படின்னா, பாகிஸ்தான்னாலும் தீவிரவாதினாலும் ரெண்டு ஒண்ணுதானே? இது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. இன்னும் மேல கேளு. சல்மான் கான் என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தானும் தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, அங்கேயே ஏற்பட்ட அட்டாக் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, அதனால அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க ஆட்களே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாங்கன்னா அதுக்கு நம்மளா பொறுப்பு? அது நம்ம பொறுப்பு இல்லதான், ஆனா இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. இன்னும் மேல கேளு. அதுக்கு அடுத்து கிருத்தி செனன்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஓ தெரியுமே, இப்ப காக்டெயில் 2 கூட ஒரு படத்துல நடிச்சாங்களே, அவங்க தானே? உனக்கு எல்லா ஹீரோனை பத்தி தெரியும் போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், இப்ப என்ன மேல பேச விடு. சரிங்க சரிங்க. கிருத்தி செனன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கவர்மெண்ட் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டு போயிட்டாங்க. புத்திசாலி பொண்ணு. அதுவும் சரிதான். அதுக்கு அடுத்து ஆயுஷ்மான் குரானா, டெய்சி சிங் 2 ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து இது சரியில்லை, ஆக்ட்ரஸ் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க.
நீ தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம மேல பேசுவோம். சரிண்ணே. அதுக்கு அடுத்து ரிதேஷ் தேஷ்முக், நம்ம ஜெனிலியோட ஹஸ்பண்ட், அவர் என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து ஜூஹி சாவ்லாங்க வந்து நான் இதை பத்தி பேசினா கான்ட்ரவர்சி ஆயிரும், நான் இதை பத்தி பேசினாலும் தெளிவா தான் பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து ரிச்சா சட்டா அப்படின்ட்டு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான்ல கோக் ஸ்டுடியோல வந்து அங்க உள்ள ஆர்டிஸ்ட்லாம் இந்தியன் போயிட்ரி எடுத்து பாடுறாங்க, இந்தியன் பஜன்ஸ் அதாவது நம்ம பஜனை எல்லாம் எடுத்து பாடுறாங்க, அதனால எல்லாருமே ஒண்ணுதான், அவங்களும் நல்லாதான் ஆர்டிஸ்ட் தான், அதெல்லாம் அவங்க நம்ம பேன் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே, அங்க அவங்களுக்கு பாடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா நம்ம பாட்டு எடுத்து பாடிக்கிட்டு இருக்காங்க, இது அவங்க பிரச்சனை, நம்ம என்ன பண்ண முடியும்? வாஸ்தவம் தான். இந்த ரிச்சா சட்டா இருக்காரு, இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம பலஸ்தீன் அதாவது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்ல சண்டை போட்டாங்க இல்லையா, அப்போ பாலஸ்தீன் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தது இவ தான். ஆனா இந்தியாவில ஒரு பிரச்சனைனா வாயத்தை வந்து எதுவுமே பேச மாட்டான். அடுத்து வீர்தாஸ்னு ஒரு ஆக்டர், அவன் ஆக்டரா ஸ்டாண்டப் காமெடியனா ஒன்னும் தெரியாது, இங்கிலீஷ்ல ஸ்டாண்டப் காமெடியனா வெளிநாட்டுல போய் பண்ணுவான். இவன் என்ன சொன்னான் அப்படின்னா நாங்க ஆக்டர்ஸ்லாம் சின்ன மீன்கள், எங்களால இவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஆகக்கூடாது, நாங்க என்னைக்குமே மத்தவங்களோட நட்பா இருக்கிறதுக்கு தான் விரும்புவோம், அதாவது நாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து வருண் தவன், இவர் வந்து டாக்டர் டேவிட் தவனோட பையன். இவன் வந்து என்ன சொன்னா அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துக்குன்னா கண்டிப்பா நல்லதா இருக்கும், நான் அதை சப்போர்ட் பண்றேன், ஒருவேளை இப்படி ஆக்டர்ஸ் எல்லாம் பேன் பண்ணதுனால தீவிரவாதம் ஒழிஞ்சா அதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேசா அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம பேசிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து நம்ம சைஃப் அலி கான், நம்ம கரீனா கபூரோட புருஷன், இவன் என்ன சொன்னா அப்படின்னா நாங்கெல்லாம் அதாவது பாசமும் பீஸுக்கும் ஆசைப்படுறோம், நாங்க கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன் வந்து நல்லதுதான், ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஓப்பன் டேலண்ட் ஷோஸ், கிராஸ் பார்டர்ல எங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். இதுல உருப்படியா பேசின ஒரே ஆள் யாரு அப்படின்னு கேட்டா ஜான் ஆப்ரஹாம் மட்டும்தான். இவர் தான் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, இது இப்ப எடுத்திருக்க கூடாது, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கணும், இது ரொம்ப ஆயிட்டு, நம்ம இந்தியா யாருன்னு அவங்களுக்கு காமிக்கக்கூடிய டைம் வந்துட்டு கண்டிப்பா காமிச்சு தீரணும், இது பண்ணால கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு ஆள் இவர் மட்டும்தான். கரண்ட் வந்து ஒரு ஆக்டர் இருக்காரு பாலிவுட்ல, அவர் வந்து பாகிஸ்தான் ஆக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப சான்ஸ் கொடுத்திருக்காரு பாலிவுட்ல. இவ்வளவு நடந்தோ 2025 ஃபவாத் கான் ஒரு ஆக்டரை பாலிவுட்ல அடிக்க வைக்கிற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து 2024-25 ஹனியா மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், பாகிஸ்தான் ஆக்ட்ரஸ் ஒரு பஞ்சாபி மூவிஸ்ல நடிக்க வச்சிருந்தாங்க, அந்த மூவியை இந்தியால பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து அந்த படத்தை ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து மகேஷ் பட்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் இப்போதைக்கு எந்த படமும் டைரக்ட் பண்ணி நான் பார்க்கல, ஆனா அவர்கிட்ட ஒரு டிவி ஷோல நியூஸ் சேனல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க பாகிஸ்தான் ஆக்டர்ஸ்க்கு எதிராக எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்களே எதுக்குன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாகிஸ்தான் மக்களும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் எல்லாம் நினைச்சு அவங்களும் கண்ணீர் கூட தான் செய்யறாங்க, அவங்களும் கோவப்பட தான் செய்யறாங்க, அதை அவங்க மக்கள் வெளியே சொல்ல மாட்டேங்காங்க, நான் கண்டிப்பா நம்புறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாகிஸ்தான் ஆக்டர்ஸ் எல்லாம் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்காங்களே, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் கண்டிப்பா நம்புறேன், அவங்களும் இந்த விஷயத்துல கோவப்பட தான் செய்யறாங்க, கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு, அதாவது மக்கள் உயிர் போறதுல அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, நான் நம்புறேன் அப்படின்னு கேவலத்தனமா ஏதோ உளறிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருமே கிறுக்கு பையனா இருப்பானு போல இருக்கு. இது என்னத்த கண்ட, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸ்வரா பாஸ்கர்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க வந்து பாகிஸ்தான் ஒரு வாட்டி போயிருந்தப்போ அங்க ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது சொல்லும் போது நான் லண்டன், பாரிஸ், நியூயார்க் எல்லா இடத்தையும் சுத்தி இருக்கேன், ஆனா லாகூர் அதாவது பாகிஸ்தான் லாகூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு முன்னாடி எல்லாமே ஃபெயிலு, லாகூர் மாதிரி ஒரு இடம் நான் பார்த்ததே கிடையாது அப்படி இப்படின்ட்டு பெண்ணாத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இது எதாவது நிறைய பேர் கேட்டாங்க, ஆனா ஒன்னும் பதில் சொல்லலையே. இதெல்லாம் விடு, அமிதாப் பச்சன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்ப வேட்டையின் படத்துல கூட இருந்துச்சாரு, அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டப்போ பாகிஸ்தான் பத்தி என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல நெய்பர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களே நம்ம ஃபேமிலி மாதிரி தான் பார்க்கணும், அதே மாதிரி தான் நம்ம பாகிஸ்தானையும் பார்க்கணும் அப்படின்னாரு. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குல்ல? உனக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, ஆனா அவங்களுக்கு இல்லையே. சரி நம்ம மேல போவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலிவுட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ரொம்ப உள்குத்து இருக்கு, ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை பத்தி நான் மேல தோண்ட எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது ரொம்ப கிளியர் ஆச்சு எதுக்கு பாகிஸ்தான் மேல இவ்வளவு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து பாலிவுட்ல பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான். என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து இப்போ வந்தவங்க கிடையாது,
1947ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் வந்தப்போ அங்க ஏற்பட்டவர் அங்க இருந்து இங்க வந்தாங்க, இங்க இருந்து பாகிஸ்தான் போனாங்க இல்லையா? அதே மாதிரி வந்தவங்கல நிறைய பேர் தான் இப்போ இந்தியால பாலிவுட்ல ஆக்டர்ஸா இருக்காங்க. இப்ப நான் அதோட லிஸ்ட் எல்லாம் சொல்றேன், ஒண்ணு ஒண்ணா கேளுங்க. என்னென்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. என்னால ஸ்டார்டிங்ல நம்ப முடியல, ஆனா நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் வந்து திலீப் குமார். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து முகமது யூசுப். இவர் வந்து பெஷாவர், அதாவது பாகிஸ்தான்ல பெஷாவர்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து இங்க வந்தவர். இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். ஏன் ஷாருக் கான் கூட இவரை காப்பி அடிச்சுதான், இவரோட ஸ்டைல காப்பி அடிச்சுதான் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு பாலிவுட்ல. அது ஏன்? எங்க வீட்டு பிள்ளை நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடிச்ச படம் இருக்கு இல்லையா, அதை பாலிவுட்ல நடிச்சது இவர் தான். அடுத்தது ராஜ் கபூர். இவர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் அதே பெஷாவர்ல இருந்து இங்க வந்தவர் தான். இவர் வந்தாருன்னா ஆக்சுவலி இவர் வரல, இவரோட அப்பா வந்தாங்க. ஏன் இன்னும் பாகிஸ்தான்ல பெஷாவர்ல இவங்களுக்கு சொந்தமான ஒரு பங்களா இருக்கு. ராஜ் கபூர் பாகிஸ்தான்ல படிச்சவர் தான். அதுக்கு அடுத்து தீவானந்த். தீவானந்த் வந்து சியால்கோட் அப்படின்ட்டு குர்தாஸ்பூர்ல பாகிஸ்தான்ல உள்ள இடம், அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான். ஏன் அவர் படிச்சது லாகூர்ல தான் அங்க. அதுக்கு அடுத்தது வந்து ராஜேந்திர குமார். இவர் வந்து ஸ்டார்டிங்ல ஜூபிலி குமார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, ஏன்னா இவர் நடிச்ச அத்தனை படமே ஜூபிலி ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். இவரோட கதை என்னன்னா, இவர் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் கூட பல வருஷம் இந்தியாவுக்கு வரல, அவர் பாகிஸ்தான்ல தான் இருந்தாரு. அதுக்கடுத்து அவரோட ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக இங்க மொத்தமா இந்தியாவுக்கு மூவ் ஆயிட்டதுனால இவரும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அடுத்தது யாருன்னா ராஜேஷ் கண்ணா. இவரை கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு அப்படின்னா, இப்ப எலி படத்துல வந்து வடிவேலு ஒரு ஹிந்தி பாட்டுக்கு பாடி ஆடி இருப்பாரு கனவுல, மேரே சப்பனோ கி ராணி கப் ஆயேகி தூ. அந்த படத்துல ஹிந்தியில நடிச்சது இவர் தான். பாலிவுட்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு கூட இவரை நிறைய பேர் சொல்லுவாங்க. இவரும் குரேவாலா அப்படின்ட்டு பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்து இங்க வந்தவர் தான். இவருக்கும் இன்னும் அங்க ஒரு வீடு இருக்கு பாகிஸ்தான்ல. அடுத்தது சுனில் தத், நம்ம சஞ்சய் தத்தோட அப்பா. இவரும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கூடி வந்தவர் தான் பார்ட்டிஷனுக்கு எடுத்து. அடுத்தது வந்து அம்ஜத் கான். இவர் யாரு அப்படின்னா, ஷோலே படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அதுல வில்லனா நடிச்சாரு, அதாவது கப்பல் சிங் நடிச்சவர் தான் அம்ஜத் கான். இவரும் பெஷாவரை சேர்ந்தவர் தான், அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் இவரும். அதுக்கடுத்து பாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லன் ஆக்டர் பிரேம் சோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் லாகூர்ல இருந்து இந்தியாவில வந்து அதுக்கடுத்து ஷிம்லால செட்டில் ஆனவர். நெக்ஸ்ட் வந்து அமரீஷ் புரி. அமரீஷ் புரி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹாலிவுட்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம இந்தியானா ஜோன்ஸ் தெரியும் இல்லையா, அந்த படத்துல செகண்ட் பார்ட்ல டெம்பிள் ஆஃப் டூம்ல வந்து வில்லனா நடிச்சவர் இவர். இவரும் லாகூரை சேர்ந்தவர் தான். அதுக்கு அடுத்தது வந்து காதர் கான், ராஜ்குமார். இந்த ரெண்டு பேருமே பலோச்சிஸ்தான்ங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்தியாவுக்கு கூடி வந்தவங்க. அடுத்த ஹீரோ வந்து வினோத் கண்ணா. இவரோட அப்பா வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து அதுக்கடுத்து திருப்பி பாகிஸ்தான் அவர் போயிட்டாரு. அங்க அவருக்கு இன்னொரு குடும்பம் வேற இருக்கு. இன்னும் வினோத் கண்ணோட அக்கா குடும்பம் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அடுத்தது வந்து விவேக் ஓபராய். இவர் எல்லாத்துக்குமே தெரியும். இவரோட அப்பா சுரேஷ் ஓபராய் வந்து பியூட்டா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவர். அமிதாப் பச்சனோட அப்பாவும் ஃபைசலாபாத்ல இருந்து பாகிஸ்தான் ஒரு இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவர் தான். ஆக்டர் கோவிந்தோட அப்பாவும் குஜராவாலா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவர் தான். அதுக்கடுத்து ரித்திக் ரோஷனோட தாத்தா வந்து சியால்கோட் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில வந்து செட்டில் ஆனவர். இதுல எந்த ஒரு ஆக்டருமே இது வரைக்கும் நான் வெளிப்படையா இப்படின்னு எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா இப்ப நான் சொல்ல போற ரெண்டு ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட குடும்பம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில வந்து செட்டில் ஆச்சுங்கிற ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல யாரு அப்படின்னா அனில் கபூர். அனில் கபூர் இன்டர்வியூல வந்து என்னோட அப்பா வந்து பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனாரு, நான் என் பிள்ளைகளை எப்போது என் பாகிஸ்தான்ல இருக்கிற ஊரை போய் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து ஷாருக் கான். இவரெல்லாம் வேற மாதிரி. இவரே சொல்லியிருக்காரு, இவங்க அப்பா வந்து பெஷாவர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவர் அப்படின்ட்டு. இவங்களோட சொந்தக்காரங்க இன்னும் பாகிஸ்தான்ல இருக்காங்க, அதாவது கசின், அக்கா, தம்பி, அந்த மாதிரி. பாகிஸ்தான் மேல ரொம்ப சாஃப்ட் வச்ச ஆட்கள்ல இவரு ஒருத்தர். பாகிஸ்தான் எந்த சந்தர்ப்பத்திலுமே அவர் வந்து இதுவரைக்கும் விட்டு கொடுத்து பேசி பார்த்ததே கிடையாது. இவரோட ஐபிஎல் டீம்ல வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு கிரிக்கெட் மீடியால வந்து இவர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆர் தி பெஸ்ட் T20 பிளேயர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் வந்து ஒரு கிரேட் நெய்பர். அந்த மாதிரி நெய்பர் கிடைக்கிறதுக்கு நம்ம சந்தோஷம் படணும், நம்மளும் ஒரு நல்ல நெய்பரா அவங்க நடந்துக்கணும், இப்படி எல்லாம் டிவியில பேட்டி கொடுத்திருக்காரு. I truly believe Pakistani players are the best T20 players in the world. They are the champions. They are wonderful. But somewhere down the line, there is an issue and we can't deny it. Every day we blame Pakistan. Every day Pakistan blames us. It is an issue. When my team had 5 Pakistani players in the first year, आपके पास बहुत Pakistani players हैं. Come on, man. Sports should be left alone. My family is from Pakistan. My father was born there and his family is from there. I think all these issues, you are young guys. Please trust me. Can we just circumvent all that is said about India, Pakistan by the politicians, by anybody else, and say it's a great neighbor to have. We are great neighbors. They are good neighbors. Let's just love each other. I think all this issue really needs to be.
பாலிவுட்ல இருந்து 3 கான் இருக்காங்க, அதாவது ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான். இதுல 2 கானை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதுல 3வது அமீர் கான் மிச்சிருக்காரு, அவரை பற்றி இதுக்கு விட்டு வைக்கணும், அவரை பத்தியும் பேசிடுவோம். அவரை பத்தி என்னென்ன பேச போறீங்க? இப்ப 3வது கல்யாணம் பண்ண போறாரு, அத பத்தியா? உனக்கு எப்படா இவ்வளவு விஷயம்லாம் தெரியுது? உங்க கூட பழகிறதுனால தானே. நல்லா சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவர் ஒரு டிவி இன்டர்வியூல என்ன சொன்னார் அப்படின்னா, அவரோட ஒய்ஃப், அதாவது செகண்ட் ஒய்ஃப் கிரண் ராவ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு அமீர், நம்ம வேணா இந்தியா விட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னாரு. இது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில நியூஸ் பேப்பர்ல வந்து எப்ப பார்த்தாலும் நல்ல விஷயங்களே வரமாட்டேங்குது, ஏதாவது மோசமான விஷயங்கள் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு கிரண் ராவ் சொன்னாங்க. இது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு அமீர் கான் சொன்னார். அதுல இது ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட், ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா போக வேண்டியதானே. பணம் இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட பணம் ரொம்ப இருக்கு, வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுதுன்னா போக வேண்டியதானே. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனா திருப்பி சம்பாதிக்க முடியாதுல்ல, அவங்க சம்பாதிக்கிற ஆடியன்ஸ் இந்தியாவில தானே இருக்காங்க. ஓ, அப்படி வேற ஒண்ணு இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ட்விட்டர்லயோ அதாவது எக்ஸ்லயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லயோ அவங்க எந்த ஒரு விதமான பாகிஸ்தானை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க தான். இந்த விஷயத்துல நான் பாகிஸ்தான்ல உள்ளவங்கள நான் ரொம்ப பாராட்டுவேன். அவங்க ஆக்ட்ரஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவங்கள இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப பாராட்டுவேன். எந்த விஷயத்துல? அவங்களுக்கு அவங்க நாடுதான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ பெல்காம் அட்டாக் நடந்ததுக்கு பிறகு இந்தியா திருப்பி அட்டாக் பண்ணாங்க. அதுல அங்குள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்தியா மேல கண்டனம் தெரிவிக்கும், இந்தியா செஞ்சது தப்பு அப்படின்ட்டு பேசதான் செஞ்சாங்க. அவங்க பேசுனது தப்பு இல்லை, ஏன்னா அது அவங்க நாடு. தப்பு நம்ம நாட்டில் உள்ளவங்க மேல. நம்ம நாட்டில் உள்ளவங்க எவனுமே அந்த விஷயத்துல பத்தி வாயை திறக்கலையே, அதுதான் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல கேளு. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, பெல்காம் அட்டாக் எடுத்து, அது நடக்கும்போது யாருமே வாயை திறக்கல. ஆனா இந்தியா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுமே எல்லாரும் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவீனா டண்டன், நான் இந்த விஷயத்தை ஆதரிக்கிறேன், இனிமே பாகிஸ்தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த கரீனா கபூர், அவர் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா, ரவ் ரக்கா, அதாவது கடவுள் காப்பாத்திட்டாரு, ஜெய் ஹிந்த் சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன கொழுப்பு இருக்கணும், கடவுள் அவங்கள காப்பாத்திட்டாரா? அப்ப நம்மள அடிக்கும் போதெல்லாம் நம்மள காப்பாத்தணும் என்னவே இல்லை, அப்படித்தானே? அதே 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 அதுக்கு அடுத்து பர்னீதி சோப்ரா, இவங்க வந்து ஓம் நமக் சிவாய், சீஸ் ஃபயர், ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து அனன்யா பாண்டே, இதெல்லாம் ஒரு ஆக்டர்ஸ்னே நான் ஒத்துக்கிறது கிடையாது. இதுல நீங்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்தியா கன்ஃபார்ம் சீஸ் ஃபயர் வித் பாகிஸ்தான் எஃபெக்டிவ் இமீடியட்லி அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அடுத்தது ஜான்வி கபூர், நம்ம ஸ்ரீதேவியோட பொண்ணு, அவங்களும் அதே மெசேஜ், அனன்யா பாண்டே போட்ட அதே மெசேஜ் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. சொந்தமா மெசேஜ் கூட போடல, அதையும் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க, அப்படித்தானே? அதே அதே சபாபதி. அதுக்கடுத்து நம்ம டாக்டர் சேகர் கபூர் இருக்காரு, அவர் என்னடா அப்படின்னா, இந்தியா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமே இந்த பாகிஸ்தான்ல இந்த மாதிரி தீவிரவாத செயலாம் ஈடுபட மாட்டாங்கன்னு நம்புறேன், இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியா ஹோல்ட் பேக் பண்ணாது, திருப்பி அடிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேல இந்தியா வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணதில்ல, அதாவது இந்தியாவோட முன்னேற்றத்துக்காண்டி மட்டும் நம்ம மூளை செலவழிச்சா போதும் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்பா பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல மனுஷனாவது இருக்காரு. அடுத்து டாக்டர் கரண் ஜோஹர், இவன் என்னடான்னா, இந்தியா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லேண்டு ஏர் சி எதுல இருந்தும் அந்த அட்டாக் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அதுக்கடுத்து நம்ம சல்மான் கானோட பழைய அண்ணி மலாய்கா அரோரா கான், அவர் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் 48 மணி நேரமா ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன், இது அனௌன்ஸ் பண்ண போறதான் நான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ். இதுக்கு அடுத்து 2-3 டிவி ஆக்ட்ரஸ்லாம், அதாவது ஹீனா கான், அலி கோனி, அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டப் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கான் முனவர் ஃபாரூக்கி அப்படின்ட்டு, அவனு இதே மாதிரிதான் ஏதோ ட்வீட் போட்டிருந்தான். இந்தியா மேல அட்டாக் நடந்தப்போ ஒரு நாள் அண்ணா பொறுமை, வீடியோ ஆமாப்பா, நல்ல வேலை தடுத்துட்டேன், ஏதோ தேவையில்லாத சொல்லியிருப்பேன் இல்லாட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது இந்தியா மேல அட்டாக் நடந்தப்போ ஒருத்தனுமே வாய திறக்காம இப்போ சீஸ்ஃபயர் பண்ண உடனே அப்படியே பொங்கி வந்து ஸ்டேட்டஸ் வைக்காங்களே, இவங்களை நான் என்ன சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முகலாயர்கள் அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுவானுங்க. இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து ஆக்கிரமிச்சு இந்தியா மேல பல குடிமைகள் பண்ணி மதவாதம்லாம் வளர்த்த ஒரு ஆட்களை பத்தி எப்படி இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. இதை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கானுவ. இதை ஆரம்பிச்சதும் அதிகமா வந்து முகலாய ஆசம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல அக்பர் எவ்வளோ உயர்த்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்துச்சு ரித்திக் ரோஷனை வச்சு, அதுலயும் அதே மாதிரிதான் அக்பர் வந்து ரொம்ப நல்லவன், வல்லவன், மக்களுக்காண்டி போராடினவன், மக்களுக்காண்டி உதவி பண்ணவர், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க.
மத்த முகல் மன்னர்களோட பார்க்கும்போது அக்பர் கொஞ்சம் பரவாயில்லதான் ஒத்துக்கிடுது. ஆனா அப்படி ஒண்ணும் பெரிய நல்லவர் கிடையாது. முகலே ஆசமுக்கும் முன்னாடியும் ஹுமாயூன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு 1945. அதே மாதிரிதான் ஹுமாயூனை பத்தி பெருமை பாடியிருக்கான அந்த படத்துல. திப்பு சுல்தானை பத்தி ரொம்ப பெருமையா சீரியஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். இப்படி ஏகப்பட்ட படம். இதுக்கு அடுத்து பாகிஸ்தானை பெருமைப்படுத்தியும் இந்தியா ஆர்மியை ரொம்ப கேவலப்படுத்தியும் நிறைய படம் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னே எனக்கு தெரியல. படங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. மொத்தமா பண்ணா அதுக்குன்னே ஒரு தனியாக வீடியோ போட வேண்டி இருக்கும். மிஷன் காஷ்மீர்னு ஒரு படம் ரித்திக் ரோஷன் நடிச்சது. அந்த படத்துல என்னடானா இந்தியன் ஆர்மி வந்து காஷ்மீர் ஃபேமிலிஸையும் அங்க உள்ள பிள்ளைகளையும் தொந்தரவு பண்ணி கொடுமை பண்ணாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அதனால அந்த படத்துல உள்ள ஹீரோ ரித்திக் ரோஷன் வந்து சின்ன பிள்ளைகள் அந்த கொடுமையெல்லாம் பார்த்து அதுக்கடுத்து தீவிரவாதியா மாறிட்டாரு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஷாஹித் கபூர் நடிச்ச ஹைதர் இந்த படத்துலயே அதே தான். இந்தியன் ஆர்மி வந்து காஷ்மீர்ல உள்ளவங்க மேல ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. குஞ்சன் சக்சேனா அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸே ரொம்ப தரக்குறவா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதனால என்னாச்சு அப்படின்னா குஞ்சன் சக்சேனா அதாவது ஒரிஜினல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட் இருந்தாங்க. அவங்க பேர்ல தான் இந்த படம் எடுத்தாங்க. அவங்களே டிவில வந்து இப்பெல்லாம் எதுவுமே நடக்கல, இந்தியன் போர்ஸ்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல, நான் காய்கறில வார்ல பார்ட்டிசிபேட்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள அனுமதி கிடைச்சிருக்கு, நீ அந்த படத்துல காமிச்ச எல்லா விஷயமே பொய் அப்படின்னு டிவில பேட்டி கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் ராசி அதாவது ஆலியா பட் நடிச்ச ஒரு படம். அந்த படம் வந்து காலிங் செஹமத் அப்படின்னு ஒரு புக்ல பேஸ் பண்ணி அந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆலியா பட் வந்து இந்தியால இருந்து ஸ்பையா பாகிஸ்தான் போய் அங்க உள்ள ஒரு மிலிட்டரி ஆபீசர் கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிறவங்கள ஸ்பையா இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு தான் போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணது தப்பு, பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் மேல ஒரு அதாவது அவமரியாதை வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அந்த புக்கோட ரைட்டர் ஹரிந்தர் சிங் சிக்கா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பேட்டியில, நான் இப்படி எழுதவே இல்லை, அந்த ஹீரோயின் வந்து கடைசியில இந்தியா மேல ரொம்ப பட்டு வச்சுட்டு இந்தியாவில இறங்கின பிறகு இந்தியன் பிளாகுக்கு சல்யூட் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. ஆனா இந்த படத்துல இந்தியன் பிளாக காமிக்கவே இல்லை, பாகிஸ்தான் பிளாக நிறைய வாட்டி காமிச்சிருக்காங்க, ஆனா ஒரு வாட்டி கூட இந்தியன் பிளாக காமிக்கவே இல்லை, என்னோட புக்கையே மொத்தமா மாத்திட்டாங்க, கதையே சுத்தமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்து புலம்பிட்டு இருந்தாரு. எதுக்கு இந்த படப்பு உங்களுக்கு? இது என்ன கண்ட இன்னும் கேளு. ஷாருக் கான் நடிச்ச மேகுனா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துலயும் அப்படிதான் பாகிஸ்தானில் உள்ள ஆர்மி விவகாரங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க இந்தியன் கைதிகள் எல்லாம் விடுவிச்சாங்க. ஆனா இந்தியன் ஆர்மில இருந்த ஒரு ஆபீசர் தான் கடைசியில இப்ப வில்லனா காமிச்சாங்க. அதுல நான் போன வீடியோல சொன்ன மாதிரி டைகர் ஜிந்தா ஹே, பட்டான், இதுலயும் அதே கேஸ் தான். சல்மான் கான் நடிச்ச பஜ்ரங்கி பாய்ஜான்ங்கிற ஒரு படம், அந்த படத்துல ரொம்ப ஹிட்டான படம். அந்த படத்துல என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு குழந்தை, வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு குழந்தை வந்து திடீர்னமா இந்தியன் பார்டருக்குள்ள வந்துடும். அது எப்படியோ ஹீரோ கையில கிடைச்சிடும். அந்த குழந்தை பாகிஸ்தான்ல உள்ள குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய பாகிஸ்தான்ல போய் விடுறதுக்கு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி பாகிஸ்தான் போறாரு. அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய அவங்க ஃபேமிலி கிட்ட விட்டுதாரு. ஆனா இது நடுவுல பாகிஸ்தான்ல உள்ள மக்கள்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கேர் எடுத்துட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டு ஹீரோவை பத்திரமா கொண்டு வந்து இந்தியாவில விட்டாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுல நீங்க சொன்ன எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இல்லதான், ஆனா காமிச்சிருக்காங்களே. இதெல்லாம் விடு. 83 ஒரு படம் வந்துச்சு, அதுல நம்ம ஜீவா கூட நடிச்சிருப்பாரு, ஸ்ரீகாந்தா நடிச்சிருப்பாரு. ஆமா நான் பாத்துருக்கேன். அந்த படத்துல அப்படிதான் இந்தியா ஃபைனல் ஆடும்போது பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்தியா ஆர்மி மேல குண்டு போடுறதை நிறுத்திடுவாங்களாம். எதுக்கு? இந்தியன் ஆர்மி வந்து ரேடியோல கமெண்ட்ரி கேட்கறதுக்காண்டி பாம்பு போடுறதை நிறுத்திட்டாங்களாம். எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இது என்ன கண்ட இன்னும் கேளு. இந்தியா ஃபைனல் ஜெயிச்ச உடனே அதாவது வேர்ல்ட் கப் வின் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது இம்ரான் கான், அதாவது பாகிஸ்தான் பிளேயர் கேப்டன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இது சுத்தமா நம்புற மாதிரி இல்ல. ஆனா காமிச்சிருக்காங்க படத்துல. பாலிவுட்ல வந்து இந்தியன் ஆர்மியை நல்லா காமிச்ச படங்கள் வந்து இப்போ கொஞ்ச காலமா தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்த படம் பார்டர், அதுல எந்த சந்தேகமே கிடையாது, அது ஒரு எக்ஸெப்ஷன் படம். அடுத்து இப்போ உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுல இருந்தா திருப்பி இந்தியன் ஆர்மியை நல்ல ஒரு நோட்ல காமிக்க ஆரம்பிச்ச படத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்தை எடுத்தது வந்து ஆதித்யர், அதாவது இப்போ நம்ம துரந்தர் எடுத்தாரு அதே டைரக்டர் தான் உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையும் எடுத்தாரு. அதுக்கடுத்து சாம் பஹாதூர், நம்ம இந்தியன் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மணிக்ஷாவோட ஆட்டோபயோகிராஃபி படமா எடுத்தாங்களே, அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பிற்பான ஒரு படம் 1971 வார் நடந்துச்சு இல்லையா, அதுல கேப்டன் பல்ராம் சிங் மேத்தா அப்படின்ட்டு ஒரு சோல்ஜரோட கதையை எடுத்திருக்காங்க, செம்மையா இருந்துச்சு படம். அதுக்கடுத்து ஷேர்ஷான்னு ஒரு படம். அதுக்கடுத்து இப்போ துரந்தர் சொல்லவே தேவையில்லை, இந்தியன் ரா ஏஜென்ட்டை பத்தி ரொம்ப பெருமையா காமிச்சு சூப்பரா எடுத்த ஒரு படம். இந்த மாதிரி
படங்கள் எல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான் இருக்கு. துரந்தர் மாதிரி ஒரு படம் வந்த பிறவாவது இவங்க திருந்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கோம். ஆனா எதிர்பார்ப்புங்கிறது வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. எதுக்கு அப்படின்னா, இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி படம் எல்லாம் வந்துச்சுன்னா பேன் பண்ணிருங்க அப்படின்ட்டு. இவங்க பேன் பண்ணாங்கன்னா பாதிக்கப்பட போறது அவங்க மட்டும் கிடையாது. அந்த படத்துல அவங்க தாண்டி அவங்க வேலை பார்த்தா ஏகப்பட்ட பேரு, வெறும் ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு அவங்க மட்டும் இந்த படத்தை எடுக்கல. அதை தாண்டி டெக்னீஷியன்ஸ் எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த படத்துல வேலை பார்க்க அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடும். இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஏன் அவங்க யோசிக்க மாட்டாங்க? அந்த கேள்விக்கு பதிலா அவங்க தான் சொல்லணும். இனிமேலாவது அவங்க திருந்துவாங்கன்னு நம்புறோம். நம்பிக்கை அதுதானே எல்லாம். இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத டைலாக்? நம்பிக்கை பத்தி பேசுறது உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டா விடு. சரி நேயர்களே, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆனா பேசணும்னா ரொம்ப லென்த்தா போயிரும் வீடியோ. அதனால இந்த டாபிக் இதோடு நிறுத்திட்டு நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்துட்டு. அண்ணன் மிச்சத்தை நான் சொல்லிக்கிறேன்னு. நீ சொல்லு, நீதான் இப்ப யூடியூப் செலிபிரிட்டி ஆயிட்டியே, என்னால உன்னை தடுக்க முடியுமாப்பா? நன்றிங்க. நேர்களே, உங்களுக்கு எங்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானும் டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்துங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.